வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஜிஎஸ் பேப்பர் 1 ஆன்சர் டிஸ்கஷன் ஆஃப் 2025 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டிரெக்டாக கொஷனுக்கு போயிடலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸை பற்றி ரொம்ப வருஷம் கழிச்சு லாஸ்ட் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 10 years கழிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து திரும்பவும் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸோட கொஷின் ஆஸ்கிங் ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்டகிரேஷன் ஒரு பக்கம் அனெக்சேஷன் ஆஃப் மீன்ஸ் ட்ரைபிள் அனெக்சேஷன்ஸ் ஒரு பக்கம் வந்து பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சைனா வார், இது மூணுமே ஒரு சைடு. அவ்வளோதான், மேஜராக இது மட்டும்தான் இருக்கும். க்ரீன் ரெவல்யூஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மால் பார்ட். ஓகே, இப்போ இந்த ஆஸ்பெக்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இனிஷியல் ஃபேஸில் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் நமக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ கொஷினும் வந்து லாஸ்ட் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பர்டிகுலராக என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாலிட்டி, எக்கானமி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அதாவது இந்தியா வந்து 1947 அந்த ஏர்லி ஃபேஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்த 3 பார்ட்லேயும் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க. பொலிட்டிக்கலாக ஓப்பனாக தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் பயாஸில் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போகவும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கனாமிக்கல் பேசிஸில் நம்ம எக்கனாமிக்கல் டெவலப் பண்ணுறதுல 5 year பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஃபோக்கஸ் பண்ணோம், அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ 5 year பிளான் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடியூல் விச் வாஸ் இனிஷியேட்டட் பை ஆர் PM நெஹ்ரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து நாம் வந்து ஒன் ஆஃப் தி மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை நேரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ பவர் பிளாக்ஸ் கோல்டு வார் போயிட்டு இருந்தப்போ நேரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பவர் பிளாக்கும் சம்மந்தப்படாமல் நாங்கள் வந்து தனியாக இருப்போம், அதே நேரத்தில் எந்த நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ஸோ நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். ஸோ இப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் நம்ம இந்த ஆன்சரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாஸ் அட்டைன் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. எப்படி இதோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும்? ஜென்ரலாக இதுதான் டெம்ப்ளேட், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். ஏன்னா இப்போ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துச்சு அப்படிங்கிறத கொஷின், பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக. ஸோ அப்போது India attained independence in 1947, aimed the complex task of uniting over 560 princely states and British provinces into single nation. Approximately 48% of pre-independent India area was under princely states, consisting about 28% of population, which posed massive challenge in political integration. So question means first இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி அதில் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் 48% ஆஃப் ஏரியா, 28% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதுக்குள்ளே அடங்கி இருந்திருக்கு. அப்போ இவங்களை வந்து மெயின்லேண்ட் இந்தியாவோட சேர்த்துறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன் ஆஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இது நம்ம எழுதி ஆகணும். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ட்டில் ட்ரவாங்கூர், போபால், ஜோத்பூர், இது 3 ஸ்டேட்டுமே முக்கியமான ஸ்டேட்ஸ். 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீடியேஷன் மூலயமா, போலீஸ் ஆக்ஷன் மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அனெக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதில் 6 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரவாங்கூர், போபால், ஜோத்பூர், இது ப்ரீ இண்டிபெண்டன்ஸில். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் ஜுனாகர், காஷ்மீர், ஹைதராபாத். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் ஆச்சு. எப்படி அனெக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஜென்ரலாக இதை பற்றி கொஷின் கிடையாது, பட் இதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிடுறோம். ஸ்டெப்ஸ் டேக்கன் பை சர்தார் பட்டேல் அண்ட் VP மேனன் டு இன்டகிரேட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு யார் ஸ்டெப்ஸ் எடுத்தால் சர்தார் பட்டேல் அண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் VP மேனன். ஸோ இவங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் இஸ் சைன்டு பை மோஸ்ட் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் in 1947 except Hyderabad, Junagadh annexed through their decisive action, போலீஸ் ஆக்ஷன் மூலமா அனெக்ஸ் பண்ணோம். ஸோ என்னது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் வந்து சைன் பண்ணாங்க. மேஜர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே அதில் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸப்ஷனலாக இருந்தது வந்து ஜுனாகர், ஹைதராபாத். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டராக போலீஸ் ஆக்ஷன் மூலமா நம்ம வந்து அனெக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 ரீட்ரான் த பவுண்டரி லைன்ஸ், லிங்குவிஸ்டிக் லைன்ஸ். நான் ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணால் தான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 பாஸ் பண்ணுறாங்க. அது மூலயமா மீன்ஸ்
மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து லிங்குவிஸ்டிக் பேஸில் பிரிக்கிறாங்க. ஸோ ரெடியூஸ்ட் அது ஏன் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கிறாங்க அப்படின்னா டு ரெடியூஸ்ட் எத்னிக் டென்ஷன் அண்ட் ப்ரொமோட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபெடரலிசம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை வந்து புட் ஃபோர்த் பண்ணணும். ஸோ டென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அந்த ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டில் எல்லாமே வந்து எதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்ட், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஸ் பேஸ்டாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த எத்னிக் குரூப்ஸ் இப்போயுமே வந்து அந்த எத்னிக் குரூப்ஸ்க்கு தான் பர்டிகுலர் ஏரியாஸ் வந்து இருக்குது, அலாட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் பொலிட்டிக்கலாக கிடையாது, பட் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பர்டிகுலராக அங்கே லோக்கலாக அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து இந்தியா வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்குவிஸ்டிக் பேசிஸில் வந்து என்ன பண்ணோம்னா லைன் ட்ராஸ் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து பை அடாப்டிங் கான்ஸ்டிடியூஷன் வித்தின் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் பை 1950. ஸோ நம்ம பொலிட்டிக்கல் கன்சால்டேஷனை காட்டுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ். ஸோ அது மூலமா 1950 January 26 வந்து என்ன பண்ணோம், நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணோம். பை கண்டக்டிங் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் பை 1951 இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. நாம் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எப்போ கான்ஸ்டியூஷன் எழுதும்போது எழுதியாச்சு, பட் அதை இன்ஸ்டிடியூஷனல் அப்ளை பண்ணது வந்து 1951-52 ஜெனரல் எலெக்ஷனில். ஸோ பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷனுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம். என்னது ஃபஸ்ட் வந்து சர்தார் பட்டேல், விஎன் மேனன். ஸோ இது மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டில் எழுதிடணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். கான்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஸோ ஜெனரல் எலெக்ஷன் இது 5 பாயிண்ட் வந்து என்னது பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ஃபவுண்டேஷன். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போதே நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதையே நம்ம கான்ஸ்டியூஷன் மேண்டேடாகவே இருந்துச்சு. செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் மிக்சட் எக்கனாமியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே முடிவு பண்ணிட்டோம். மீன்ஸ் இனிஷியலாகவே முடிவு பண்ணிட்டோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிளானிங் கமிஷன் பை அடாப்ஷன் ஆஃப் 5 year plans. ஸோ இதுவும் நம்ம முன்னாடியே சொன்னது தான். ஸோ எம்பசிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டேம்ஸ். ஸோ நம்ம வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டேம்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தோம். அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, என்ஷூரிங் டெனன்சி ரைட்ஸ், பூஸ்ட் இது ரெண்டும் பண்ணதுனால நம்ம வந்து ரூரல் ப்ரொடக்டிவிட்டி வந்து பூஸ்ட் பண்ணோம். என்ன பண்ணோம், ஸோ அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி அது மூலயமா வந்து அபாலிஷ் பண்ணதுனால டெனன்சி ரைட்ஸை வந்து புட் ஃபோர்த் பண்ணோம். ஸோ அது மூலயமா வந்து ரூரல் ப்ரொடக்டிவிட்டி வந்து பூஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ க்ரீன் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், ஃபுட் செக்யூரிட்டி இதுதான் நம்ம 5 year பிளானில் வந்து பிளானிங் கமிஷன். ஆக்சுவலாக பிளானிங் கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி இது ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சரி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் என்ன பண்ணாங்க, நாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாம் எழுதலை அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுகிறவங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் பை ஆன் கான்ஃப்ளிக்ட்ஸ், ரீஜனல் கோஆப்ரேஷன், பார்ட்டிசிபேஷன் இன் இன்டர்நேஷ்னல் ஃபோரம் சச் அஸ் UN. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போவே இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். யூஎனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மூலயமா நிறைய கண்ட்ரீஸை வந்து டீகாலனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ சேலஞ்சஸ் international relations challenges including managing the partition, related refugee crisis, securing borders and resolving conflicts like annexation of Goa and integration of Jammu and Kashmir. So அதாவது international relation நாம் இதை எழுதுகிறோம் ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it was annexed lately by the suggestion by the ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ஸோ அவரே காஷ்மீர் கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவரே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணுறாரு. நாம் எதுவுமே பண்ணுறதில்ல. பாகிஸ்தானோட அட்டாக் பயந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அது வந்து இன்டர்நேஷ்னல், பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அன் செப்பரேட் கண்ட்ரி. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கிடையாது, அவங்க வந்து அப்போ செப்பரேட்டாகவே இருந்தாங்க. ஸோ அவங்க இந்தியா கூடயும் சேர்றதில்ல, பாகிஸ்தானோடையும் சேர்றதில்ல அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க. ஸோ பாகிஸ்தானோட த்ரெட்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவோட சேருவாங்க. ஸோ லேட்டராகவும் கோவாவும் வந்து லேட்டராக தான் அனெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1960s தான் வந்து அனெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ ஃபைனலாக வந்து இந்தியன் கன்சால்டேஷன் ப்ராசஸ் இஸ் அன் மிக்சிங்
இட் இஸ் நாட் ஒரு பர்டிகுலர் இதில் நம்ம இது கன்சால்டேட் ஆகலை. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து கன்சால்டேட் ஆனோம். ஸோ போலீஸ் ஆக்ஷன் மூலயமா, பிளபிசைட் மூலயமா, ஸோ அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் மூலயமா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணுறது மூலயமா. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்தியா வந்து கன்சால்டேட் ஆச்சு. இப்போ ப்ரெசென்ட் இந்தியா இஸ் அன் கன்சாலிடேஷன் ஆஃப் pre-independent princely states along with the British ruled states. ஸோ பை த மீன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எண்ட் பண்ணலாம், கன்க்ளூட் பண்ணலாம். கன்க்ளூஷன் வந்து ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு சம்மரி மாதிரி தான். இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பொலிட்டிக்கல் கன்சால்டேஷன், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம் டியூரிங் த பீரியட் ஏர்லி ஃபேஸ் ஆஃப் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எழுதலாம். ஸோ ரொம்ப திரும்பவும் ஈஸியான ஒரு கொஷின் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுவேன். ஏன்னா கொஷின் ஈஸினா ஈஸி தான். இது நான் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஈஸி அப்படி கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஆவரேஜாக யூபிஎஸ்சி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஈஸியாக அந்த கொஷின் எழுதிடுவாங்க. 100% இந்த கொஷின் எழுதியிருப்பாங்க. ஸோ கஷ்டமான கொஷின்னா கண்டிப்பாக சேலஞ்சிங்கான கொஷின் தான் சொல்ல போகிறேன். நான் இதுவரை டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸி கொஷின்ஸ் தான். எதுவுமே சேலஞ்சிங் கொஷின்ஸே கிடையாது. பேப்பர் 1 வாஸ் நத்திங் பட் லைக் கட் காப்பி பேஸ்ட். ஸோ என்ன ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருந்தது. பட் அது பேப்பர் 2ல் எப்படி நம்ம படிச்சிருக்கணும், பேப்பர் 1ல் கேட்கும்போது பேப்பர் 1ல் எப்படி இன்டகிரேட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நாம் ஜென்ரலாக அப்படி தான் நம்ம ஆன்சர் ரைட்டிங்கே பண்ணுவோம். எப்படி ஒரு கான்செப்டை வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 4 பேப்பர்லேயும் ஒரே கான்செப்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அப்படி தான் படிச்சிருப்போம். அப்படி தான் ஆன்சர் ரைட்டிங்கும் பண்ணியிருப்போம். பண்ணல அப்படின்னா அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.